ஆண் முதலை தன்னுடைய குரங்கு நண்பனைப் பற்றி விரிவாகச் சொன்னது. அதைக் கேட்ட பெண் முதலைக்கு ஒரு புதிய ஆசை பிறந்தது. இந்த நாவல் பழங்கள் இவ்வளவு குஷியாக இருக்கின்றனவே, அப்படியானால் தினம் நாவல் பழம் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு குஷியாக இருக்கும். நாளைக்கே நீ அந்த குரங்கை இங்கே அழைத்து வர வேண்டும். அதன் இதயத்தை நான் சாப்பிட வேண்டும். முடியவே முடியாது என்றது ஆண் முதலை. ஆனால் பெண் முதலை விடவில்லை. தொடர்ந்து பேசி பேசி ஆண் முதலையின் மனத்தை மாற்றிவிட்டது. மறுநாள் ஆண் முதலை நாவல் மரத்துக்குச் சென்றது. குரங்கிடம், நண்பா, என் வீட்டுக்கு விருந்துக்கு வருவாயா என்று கேட்டது. ஓ, வருகிறேனே என்றது குரங்கு. ஆனால் ஆற்றுக்குள் இருக்கும் உன் வீட்டுக்கு நான் எப்படி வருவது? எனக்கு நீந்த தெரியாதே. பரவாயில்லை, என் முதுகில் உட்கார்ந்து கொள் என்றது முதலை. நான் உள்ளே என் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். குரங்கு சம்மதித்தது. முதலையின் முதுகில் அமர்ந்தது. முதலை ஆற்றில் மெல்ல நீத்தியது. சிறிது தூரம் சென்றதும், நண்பா, என்னை மன்னித்துவிடு என்றது முதலை. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமாம். அதற்காகத்தான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். குரங்கு அதிர்ந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் அதன் புத்தி சிறப்பாக வேலை செய்தது. அடடா, இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா என்றது. என் இதயம் மிகவும் அழுக்காக இருக்கிறது என்று இன்றைக்குதான் துவைத்து மரத்தில் காயப் போட்டேன். நீ கூப்பிட்டதும் அவசரத்தில் அப்படியே வந்துவிட்டேன். அடடா, இப்போது என்ன செய்ய? ஒன்றும் பிரச்சனையில்லை, திரும்பி மரத்துக்கே போகலாம். என் இதயத்தை எடுத்து மாட்டிக்கொண்டு வந்துவிடுகிறேன். குரங்கு சொன்னதை நம்பி முதலை திரும்பியது. நாவல் மரத்தருகே சென்றது. சட்டென்று மரத்தில் ஏறிக்கொண்டது குரங்கு. முட்டாளே, இதயமில்லாமல் யாராவது உயிர் வாழ இயலுமா என்று சிரித்தது. நீ நட்புக்கு துரோகம் செய்து விட்டாய். இனி இங்கே வராதே